அருள்மிகு தழுவக் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில், மேல்படப்பை கிராமம், திருப்பெரும்புதூர் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த கோயில் பார்க்குறதுக்கு தான் வந்தேன். இந்த கோயில் மூடி கிடக்கு. இது ஒரு 500 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இதுதான் அது. இப்போ கதவெல்லாம் மூடி இருக்காங்க, அதெல்லாம் உள்ளே போக முடியாது. ஏதோ எழுதி போட்டிருக்காங்க, பார்க்கலாம். அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு தழுவ கொழுந்தீஸ்வரர் ஆலயம். தினசரி அன்னதானம் வழங்கப்படும் போர்டு போட்டிருக்காங்க. இது அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை, அதுவும் இதில் தான் இருக்குது. இதில் ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க உள்ளே. இது உள்ளே போகிறதுக்கு பாதை இருக்குது, அப்போ மூடி இருக்காங்க, போக முடியாது. இதுதான் அந்த கோயிலோட அமைப்பு. இது கோபுரம். இது கல்லால் தான் கட்டியிருக்காங்க, செங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் இது பல்லவர் காலத்தில் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. உள்ளே பல சன்னதிகள்லாம் உள்ளே இருக்குது. புதுசாக இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பெருசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. இதுதான் அந்த பழைய கோயில். இது தடை பண்ணியிருக்கிறதுனால உள்ளே போகலை. உள்ளே லிங்க வடிவத்தில் சிவன் இருப்பார். இதுதான் கொடிமரம் இருக்குது. அடுத்தபடியாக உள்ளே போனோம்னா நந்தீஸ்வரர் இருப்பார். இதுதான் அந்த கோயில். இதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன், பார்த்து விட்டேன். நல்ல வேலைப்பாடுகள்லாம் இதில் சிமெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குது. இதுதான் படப்பை. இது அந்த கோபுரம், அது உள்ளே இருக்கிற கோபுரம். இது புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இது மொத்தமாகவே புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சிமெண்ட்லேயே வச்சு கட்டுறாங்க. அந்த அமைப்பில் இதுதான் அந்த இது கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் வேலை முடியல. வேலை முடிஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. கிரகப்பிரவேசத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கான தூண்கள்லாம் இருக்குது. எல்லாம் சிமெண்ட் தூண் தான். சின்ன சின்ன வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க சிமெண்ட்லே. இங்கே உள்ள 2 சிலைகள் வச்சுருக்காங்க. இது ஒன்று, அது ஒன்று இருக்குது. அதெல்லாம் வண்ணம் அடிச்சிருவாங்க, அப்புறமா வண்ணம் போட்டுருவாங்க. இதுதான் மெயினாக இருக்கக்கூடியது. இதுதான் இது வந்ததற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். இது படப்பை. ரொம்ப நாள் வரணுன்ட்டு வந்தேன். ஒரு 500 வருஷம்னு சொல்லிட்டு அது தகவல் இருந்தது, பல்லவர் காலம்னோ. ஆனால் இப்போ மேலே இது புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு. மற்றதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் என்னென்னு சொல்லி.